ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுரக்காய் கூட்டு எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, தக்காளி அரைச்சிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு போய் நல்லா பேஸ்ட் அரைச்சாச்சு. ஒரு குக்கரில் சுரக்காய் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுரக்காய் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அதுக்கடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கு. அதுக்கடுத்து பாசிப்பருப்பு, முருங்கைக்காய் போட்டிருக்கோம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நேரம் ஊற்றிக்கிடலாம். அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அந்த மிக்ஸி கலவுன தண்ணி தான் ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி நிறையாலாம் ஊற்றலை, கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் தண்ணி. அதுக்கடுத்து உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் அந்த அளவுக்கு போடுறேன். அடுத்து மசால் பொடி இதை போடுறேங்க. எல்லாம் போட்டாச்சுங்க. பாசிப்பருப்பு, சுரக்காய், தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு, முருங்கைக்காய் போட்டாச்சு, மசாலா பொடி போட்டாச்சு, தேங்காய் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுருவோம். ஒரு விசில் வந்தால் போதுங்க. ஆஃப் பண்ணிட்டு வேகட்டும் கொஞ்ச நேரம். ஒரு கடாயை ஆன் பண்ணிக்கிடலாம், வச்சுக்கிறோன்னா அடுப்பில். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சமாக கடுகு, அடுத்து வெங்காயம், கொஞ்சமாக வெங்காயம் தாளிக்கணும். கருவேப்பிலை போட்டுருணும். கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை போட்டுருணும்.
தாளித்து போட்டு இதை ஊற்றியாச்சு சொரக்காவை. அதுக்கடுத்து இப்போ கொத்தமல்லி லாஸ்ட்டில் கொஞ்சம் லைட்டாக தூவிட்டு அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு சொரக்காய் போட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.